அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் தீரும், வாழ்க்கையில் ஏற்றம் காண எந்த கோவிலுக்கு நீங்கள் போகலாம், எந்தெந்த பிரச்சனைகளுக்கு அந்த கோவிலுக்கு எந்த நேரத்தில் எந்த கிழமையில் நீங்கள் போகலாம், இந்த விஷயங்களை இன்னைக்கு தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. இப்போ தான் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூராடம், மூலம் நட்சத்திரம் மற்றும் உத்திராடம் முதல் பாதம் இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் தனுசு ராசி. உங்களுடைய அதிபதி குரு பகவான். இதில் குறிப்பாக தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்டான கோவில் அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயூரநாதர் திருத்தலம். இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு அவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியல. மயூரநாதம் பகவான் கிட்ட ஒருத்தவங்க வேண்டிக்கிட்டு ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா தனுசு ராசிக்காரங்க மனசார நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் அது செஞ்சு கொடுக்கணும் ஒரு ஏதியே அந்த மயூரநாதன் கிட்ட இருக்குதான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயூரநாதர் பகவான் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் குரு பகவானை ஒரு 4 இடத்துல காட்சியளிக்கிறாரு. 4 திசையிலும் காட்சியளிக்கிறாரு. மேற்கே மூவர்நூரிலும், கிழக்கே விலை நகரிலும், வடக்கே அனுகிரக வல்லராலிலும், தெற்கே பெருஞ்சேரியிலும் காட்சியளிக்கிறாரு. அதாவது மயூரநாதரை சுற்றி 4 இடங்களை குரு பகவான் 4 இடத்திலும் இருக்கிறாரு. யார் தனுசு ராசி அன்பர்கள் அந்த கோவிலுக்கு போறீங்களோ தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிக பிரச்சனை இருக்கு, காலை நேரத்தில் குளிச்சுட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி பெருஞ்சேரி, மூவலர், அனுகிரக வள்ளலார் இந்த 4 ஸ்தலத்தலத்துக்கும் போயிட்டு வராங்களோ அவங்களுக்கு தடைகள் அப்படின்றது வாழ்க்கையில கிடையவே கிடையாது. இந்த 4 கோவில் பிளஸ் மயூரநாதர் கோவிலுக்கு ஒரே நாளில் போக முடியுமா? என்னைக்கு போகணும்? ஒரே நாள் காலையில் இருந்து மாலை வரைக்கும் ஒரே நாளில் இந்த 5 கோவிலுக்கும் நீங்கள் போகணும். ஒரே நாளிலுமே இந்த 5 கோவிலுக்கும் போனீங்க அப்படின்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான துயரங்களாக இருந்தாலும், எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும், எந்த விதமான ஏமாற்றங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே விலகும். குறிப்பாக சொல்லணுமா உங்கள் பூர்வ புண்ணியம் அப்படின்றது அதிகமாகும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஸ்பீட் பிரேக்கரை தாண்டிட்டீங்க அப்படின்னு நீங்கள் தைரியமாக நம்பலாம். இது எந்த தினத்தில் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியிலும் போகலாம், வியாழக்கிழமை தினங்களிலும் நீங்கள் போகலாம், பிரதோஷ தினங்களிலும் நீங்கள் செல்லலாம். இந்த 3 நாட்களிலும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் தான். ஏன்னா மயூரநாதர் கிட்ட நீங்கள் மனசார என்ன வேண்டிக்கிட்டாலும் சரி இந்த குரு அருள் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். குரு அருள் கிடைக்கும் பொழுது தனுசு ராசிக்கு ஏற்பட்ட எந்த மாதிரியான இன்னல்களாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அது சுத்தமாக நீங்கிடும். உங்களுடைய மன நிம்மதி அப்படின்றது கண்டிப்பாக இரட்டிப்பாக இருக்கும். அது 100% உண்மை. அதனால தனுசு ராசி அன்பர்கள் மயிலாடுதுறைக்கு போங்க, மயூரநாதர் கோவிலுக்கு போயிட்டு வணங்குங்க. அவரை சுற்றி இருக்கக்கூடிய 4 குரு பகவான் கோவிலுக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க. முதல்ல மயூரநாதன் கோவிலுக்கு போங்க, 2வது மூவலூர் கோவிலுக்கு போங்க, 3வதாக பெருஞ்சேரி கோவிலுக்கு போயிட்டு வாங்க, 4வதாக வில்லநகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, 5வது மயிலாடுதுறையில் இருக்கிற அனுகிரக வள்ளலார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இப்படி பண்ணும் பொழுது ஒரு மிகப்பெரிய மனமாற்றம் அப்படின்றது உங்களுக்கு ஏற்படும் என்பது உண்மை. கோயிலுக்கு போயிட்டு எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கீழே மறக்காம சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.